சார் இந்த ஊர் எனக்கு பிடிக்கல சார். ஏன் பிடிக்கல? இந்த ஊர்ல வெட்டிக்கிறானுங்க சார், அதுக்கு கேஸ் இல்ல சார், நமக்கு கேஷ் இல்ல சார். இந்த ஊர்ல ரேப் பண்றானுங்க சார், அதுக்கு கேஸ் இல்ல சார், நமக்கு கேஷ் இல்ல சார். இந்த ஊர்ல திருடுறானுங்க சார், அதுக்கு கேஸ் இல்ல சார், நமக்கு கேஷ் இல்ல சார். அப்புறம் என்னத்துக்கு சார் இந்த ஊர்ல வேலை பார்க்கணும்? என்ன தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்க சார். யோ, தண்ணி இல்லாத காடு ஒண்ணு இப்ப தமிழ்நாட்டுல இல்லவே இல்லையா? தண்ணி இல்லாத காடு மட்டும் இல்ல, தண்ணி இல்லாத தெருவே கிடையாது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அத்த கவர்மெண்ட்லயே தெருவுக்கு தெரு கடையை திறந்து வச்சிருக்காங்களே. ஓ, அந்த தண்ணியை சொல்றீங்களா? அதுதான் சுனாமி ரேஞ்சில அடிக்குதே. சார் 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 அந்த லாக்கப்ல வாட்டர் வடிவேல என்ன செய்யறான்னு வந்து பாருங்க சார். ஏதாவது சுயசரிதை எழுதுறானா? சுயசரிதை எழுதினாலும் பரவாயில்ல சார், நம்ம வேலைக்கெல்லாம் வேட்டு வச்சு புது கதை எழுதிட்டு இருக்கா சார். வாங்க சார், வாங்க சார். ஏய், யோ, எந்திரியா மேல. என்ன தைரியம் இருந்தா எஃப்ஐஆர் புக்க தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருப்ப. அது சரி, எப்ப யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? வெறும் எம்டி புக்க தானே சார் வச்சிருக்கீங்க, அதனால தலைக்கு எடுத்து வச்சிருக்கேன் நாங்க. அதை விடுங்க சார். லாக்கப் உள்ள பிராண்டியை கொண்டு வந்திருக்கான் சார். இவனை உடனே பேக்கப் பண்ணுங்க சார், இல்லன்னா கெட்ட பேர் ஆயிடும் சார். நமக்கு எப்பயா நல்ல பேர் இருந்திருக்குது. அது சரி. யோ ஏட்டு, பிராந்திய குடிச்சா தாயா தப்பு, ஏத்துனா தப்பு கிடையாது. லாப்பாண்டி தெரியாம உளறாத. கண்ணு, லா பாயிண்ட் எல்லாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா மெடிக்கல் பாயிண்ட் தான் சரியா தெரியல. என்ன? பிராண்டியை இப்படி ஏத்துனா தான் ஜாலி, இப்படி கையில் ஏத்துனா ஆள் காலி. அம்மா ஏட்டையா, முதல்ல இன்ஸ்பெக்டர் படுக்க இடம் கொடுத்தாரு. சரி, இப்ப பிராண்டிய கொண்டு வந்தான். இன்னும் என்னென்ன இங்க கொண்டு வர போறானோ. அதுவும் சரிதா. ஆரம்பிச்சிடுற. பாவாடையில ஒரு சுருக்கு விடக்கூடாது. விழுந்துச்சுன்னா நான் ஏழு மலை இல்ல. யோ, ஏழுமலை. என்னையா 7 மலைன்னு? நான் பாவாடையில நாடா இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 மலை 8 மலைன்னு போயா. யோ முத்து. ஏய், யாருப்பா இது முத்து சொத்துன்னுகிட்டு? நான் இந்த புடவைய துவைக்கும் போது கஞ்சி போட்டானா சொட்டு நீளம் போட்டானான்னு குழம்பி போய் இருக்கிறேன். போயா. அப்பா சாமி, கோத்து வாங்கும் போது யாரையா குறுக்கு பேசுறது? அடடடடடடா, பாவாடை புடவை ஜாக்கெட்டு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஊரு மேட்டுக்குடியா ஸ்ரீரங்கமா? உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா கும்மல எதுக்கு அடுக்குமொழி போடுற ஒரு விவசாயம் இல்லையா? என்ன உம்மா கும்மா? அது சரி சார். எவ்வளவு சார் உங்க மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. ஒரு கலகலப்பு இருக்கணும் தான் ஒரு கண்ணியை கூட்டி வந்து ஆட விட்டுக்கிட்டு இருக்கேன். அது தப்பா? அதுக்காக வேட்டி அவுத்து போட்டு ஆடுறதுக்கு இதென்ன சாமியார் படமா? போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. யாரா நாட்டி? இவங்க இங்க வந்தா வாட்டர் வடிவேல் என்ன அடுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு கேட்ட இந்த அறையை திறந்து விட்டோம். எங்களுக்கு தெரியாம தண்ணி அடிக்கலான்னு பார்த்தா தடுத்து நிறுத்தணும், ஆனா தண்டிக்கல. இப்போ ஒரு உமாவை கூப்பிட்டு வந்து உம்மம்மா பண்ணலான்னு பாக்குறியா நீ? சார், என்ன சார் பேச்சு பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனா பொம்பளை வர்றது இல்லையா? அவ யார் தெரியுமா? என்னுடைய காதலி. தன்னுடைய காதலனை பார்க்க வந்திருக்கா. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ளக்காதலாச்சே. என்ன நாவ அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கின்ற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விர வேலை என்னோட விட்டுக்க சொல்லிவிட்டான். அம்மா பால் வடிகிற மூஞ்சிய பாத்துக்கலாம் நீங்க? இல்லம்மா. அங்க பாருங்க எத்தனை லிட்டர் வடிதுன்னு. நிறைய வடியுது. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இது வரைக்கும் ஆண்டி 4. உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல 10ஆம் கிளாஸ்ல சதாசிவன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? ஏட்டு ஏகாம்பரம். அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல சுப்புராஜன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? இந்த டோரிக்கண்ணு குமரிமுத்து. அப்புறம் 5ஆம் கிளாஸ்ல ஒரே மாதிரி 2 பசங்க படிக்கிறாங்களே, ட்வின்ஸ். அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? தாமோதரன், தி சப் இன்ஸ்பெக்டர். ஐயோ, நீங்க தப்பா சொல்றீங்க. ஏமா அவர் பேர் தாமோதரன் இல்லையா? தாமோதரன் தான், ஆனா சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஏண்டி இதுலதான் இப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? உனக்கு பிள்ளை இருக்கின்ற விஷயத்தை ஏண்டி முதல்ல நீ என்று சொல்ல? என்னையா நீ கல்யாணம் ஆச்சான்னு கேட்ட, புள்ள இருக்கான்னு கேட்டியா? அது சரி. இது சரியே இல்ல. டேய், உன்னை இப்படியே விட்டா போலீஸ் ஸ்டேஷன் பிரசவ ஆஸ்பத்திரியா மாத்திடுவேன். போய வழியா போடாங்க. சரியா யாகத்ரா? கெட் அவுட். யோ வாட்டர், 4 ஆம்பளை பிள்ளைங்களா போயிடுச்சியா, பொம்பளை புள்ள ஒண்ணு வேணுயா. அதுக்கு என்ன அப்பனா சொல்றியா? ஆமா. கொல்ல பண்ணி போலீஸ்காரர் பாக்கறல போடாங்க. ஐட்டா, 4 ஆம்பளை பசங்களும் குட்ட குட்டியா பிறந்துருச்சியா. உன்ன மாதிரி வளர்த்தியா ஒரு புள்ள வேணுயா. தப்பிச்சிட்டார். ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பாய். இதான் சரி. பிள்ளை
ஐயா ஐயா என்னடா 10 வருஷமா ஜெயில இருந்த வாட்டர் வடிவேலு ரிலீஸ் ஆயிட்டாரியா? கோட்டர் பாட்டிலுக்கே கொலை பண்ணவனாச்சே, வெளியே வந்துட்டானா? அண்ணே என்னடா? வாட்டர் வடிவேலண்ணே, நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறத கேள்விப்பட்டதும் நேற்று ராத்திரியில இருந்து ஊர் எல்லையில கிடையா காத்து கிடக்குறேனே. அது சரி. கேவலம் ஒரு குவார்டர் பாட்டிலுக்காக கொலை பண்ணிட்டீங்களாமே. அம்மா. நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா? இல்ல இல்ல நான் உன்கிட்ட சொன்னனா? இல்ல இல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது இல்ல. அம்மா. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். அண்ணே இந்தாங்கண்ணே வாடா 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 வாடா. வந்துட்டியா? அது சரி. என்னடா அது? பாட்டில் கேட்டீங்களா? அதான் அது. ஏண்டா குடிக்கிறதுக்கு பிராந்தி பாட்டில் கேட்டா பழைய கடையில போய் காலி பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்க? இல்லண்ணே. உன்னை காலி பண்ணதானே சரியா வருவேன். அம்மா! ஐயோ வாட்டர் பாட்டில் கொலை பண்ணிட்டாரு. 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 ஆஹா கிளப்பிட்டாங்க ஐயா, புரளிய கிளப்பிட்டாங்களே. கொலை பண்ணவே இல்லை, இதுல எக்கோ வேற யாரா? இதாண்டா நடந்தது. காலி பாட்டில விட்டு எறியும் போது ஒரு தேவையில்லாத சனியை முடிச்ச மூதேவி குறுக்க வந்து காலியானதுக்கு புழுதிய கிளப்புற மாதிரி புரளிய கிளப்பி விட்டு சீவலப்பிரி பாண்டி ரேஞ்சுக்கு என்ன ஜெயிலுக்கு தள்ளி விட்டு கொலகாரம் கேட்கறீங்க. வாட்டர் வடிவேலுங்கிற பேரை கேட்டு ராத்திரியில இருந்து வீதியில பேதியாய் போயிடுறேன். சி ஆமாண்டா வடிவேலு. அது சரி. இல்ல 10 வருஷம் உள்ள போயிட்டு வந்திருக்கியே, சோத்துக்கு என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். டேய் ஆ? என் மச்சான் பைரவமூர்த்தி இருக்கான்டா, ஆ. அவங்கிட்ட போய் பச மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓட்டிட மாட்டேன் வண்டிய. சரி சமத்தா பிழைச்சுக்கடா வடிவேலு. கடங்கிடம் தேவைண்டா எங்கிட்ட வந்து கேளு என்ன. அதான் சரி. அப்பா வாமா அமுதா. ஏன் மச்சான் ம். காலேஜ்ல இருந்து நம்ம அமுதா வரும்னு சொன்னேன், ஆனா காலேஜே கிளம்பி வந்திருக்கு. டேய், அது சரி. மாமா ஆ, இவங்க எல்லாம் ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு? 4 பண்ணி 7 கழுதையும் தான் இருக்கு, அத பார்த்து. ஏய். அதான் சரி. ஐயோ, அன்னைக்கு தெரியாம இந்த ஆள்கிட்ட போன்ல கோவமா பேசிட்டேனே. இப்ப நம்ம குரலை கேட்டா கொன்னை போடுவான். ஏமா உன் பேர் என்ன? மாலினி, கார்த்திகா, கமலா, தீபா, லாவண்யா. அது சரி. ஏ கண்ணாடி இங்க வா, முன்னாடி வாடி. முன்னாடி எல்லாரும் அவ பேரை சொல்றாளுங்க, நீ மட்டும் பேசாம இருக்க. ஏன் வாத்தாப்பா உனக்கு பேர் வைக்கலையா? ஏய், கேக்குறான்ல, பேர் சொல்லு. அப்பா இவளுக்கு பேச வராது, பாவம் ஊமை. ஊம் என்ன வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? டேய், அது சரி. ஊமை எப்படிடா பேசும்? அதான் சரி. மொட்டப்பாய. அது சரி. போமா, உள்ள போ. போ. வாங்கடி வாங்க. எங்க வீடு எப்படி இருக்கு? வாவ், ஹவுஸா இல்ல பேலஸா? இரு. என்னையா லட்டு வேற கலர்ல இருக்கு, குடுக்காம போற? கொடுத்தா குடல் அருந்துரும். இது வெடிகுண்டுமா? ஐயோ, வெடிகுண்டா. ஐயோ கண்ணாடி, இது மட்டும் கீழே விழுந்திருந்துச்சு, நான் உடைச்ச திஷ்டி பூசணிக்கா இருக்குல்ல, அது மாதிரி பில்டிங்கே அடிஞ்சிருக்கும். பில்டிங்கே இடிஞ்சிருக்குமா? ஆமா. அம்மாடியோ, வாங்கடி போலாம். யோ நீ கீழே போட்டுறத போ. எங்க வாப்பா கிட்ட ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்துடுறேன்னு போன் பண்ணிருந்தேன். இங்க என்னடான்னா பாம்பு அருவா இதெல்லாம் பார்த்தா திரும்பி போவேனான்னு டவுட்டா இருக்கு. இருங்க 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 இருங்க, என்னாச்சு போ? ஏன் அப்படி சத்தம்? என்னாச்சு? டேய் நாங்க கேக்குறோம்ல, அடங்கடி. என்னம்மா ஆச்சு? நான் சொல்றேன். இவ சேர்ல உட்கார்ந்தா இவ வெயிட் தாங்காம சேர் கவுத்துருச்சு. இதுக்கு அவ்வளவு சவுண்ட் விட்டீங்க? போய் வேலையை பாருங்க. டே ஏமா போங்க. நீயாவது வாயை திறந்து சொல்லிருக்கலாம்ல என்னாச்சுன்னு. ஊமை எப்படி பேசுவா? ஆமா இல்ல, நியாயமான விஷயம் தான். ஆமா, நான் பூசணிக்காய் சுத்துறப்போ இந்த பூசணிக்காய் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்துச்சு, இப்ப எப்படி திடீர்னு நோமையாச்சு? நேத்து அப்பா கிட்ட இவ போன்ல கண்ணா பின்னாடி பேசிட்டா. ஐயோ ஐயா கிட்டயா? சும்மா விட்டாரு? இவ குரல் தெரிஞ்சா கொன்னுடுவாரே, அதான் ஊமைன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிடாத. நான் எதுக்குமா சொல்ல போறேன்? நீங்க ஊமைனா ஊமை, செவிடுனா செவிடு, குருடுனா குருடு, நொண்டினா நொண்டி, கர்ப்பம்னா கர்ப்பம். ஏய், எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா? நான் ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜார் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பின்னி எடுத்துருவேன். டேய், டேய் தீனா இங்க வாடா. வாடா இங்க. அங்க யாரா இப்ப பேசுனது? அந்த குரலை, அந்த சவுண்ட நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. யார் பேசுனது? யாரா பேசுனது? நான் தான்யா. டேய், தூக்கி போட்டு பவுத்துல மச்சு போடு ராஸ்கல். அங்க கேட்டது பொம்பளை குரல் தானே? அது மெமிக்கிறீங்க. மிமிக்கிறேன் நான், அத சொல்லுங்கடா முதல்ல.
எது திங்கிற ஐட்டமா அண்ணே மிமிக்ரினா குரலை மாத்தி மத்தவங்க குரல்ல பேசுறது. அது சரி. அப்படின்னா அந்த பொம்பளை குரல்ல பேசு. பேசுடா. என்ன ஏதோ சொல்ல சவுண்டு. மச்சான் வாயை திறக்கணும்னா குழாயை திறந்தா மச்சான். யார பயல்களா? வாடா. அதான் சரி. ஆளப்பாரு. சை, எம்புட்டு போகுது வாழ்ங்க. இப்ப புரிஞ்சுதா எங்க அப்பா போன் வந்தா நான் ஏன் பயப்படுறேன்னு? ஆமாண்டி, பாம்பு அருவா தாதா இவ்வளவு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணுது? பிரதாப், பிரதாப், எவன்டா பட்ட பகல மொட்டையா பிரதாப் கூப்பிடுறது? சார், சார், எவ்வளவு நேரம் ஆச்சு சார் நீங்க தூங்கி இங்க வந்து? என்ன மேன், ஊரு பூரா அமைதியா இருக்கதா நினைப்பா உங்களுக்கு? நீங்க பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் சார், அமைதி தான் சார். அதுவும் சாதாரணமான அமைதி இல்ல சார், மாறான அமைதி. ஒண்ணுமில்ல சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேற எங்கேயும் இல்ல, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இன்னொருத்த கையை வெட்டிட்டா சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மதிக்கவே இல்லை சார். நேரா போய் அவன் ஒரு அருவாள் எடுத்தா அவன் கையை போய் வெட்டிட்டான். அவங்கிட்ட போய் நிக்கிற அவனாவது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அப்படின்னு 10 பைசாக்கு மதிக்கல. அவன் போய் ஒரு கடப்பாரி எடுத்தா போய் ஒரே சொருகு சார் இங்க பூந்து பின்னாடி வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் சார், இவனுங்க ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் வெட்டிக்குவானுங்களே ஒழிய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க சார். அதனால்தான் சார் சென்ட்ரி வெளியில் தூங்குறாரு, கான்ஸ்டபிளுக்கு சேர்ல உட்காந்து தூங்குறாரு. நான் 1000 தான் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இல்லையா சார், அதனால தான் ஃபேன் கடையில் உட்காந்து கொஞ்சம் சொகுசா தூங்கலாம். ஏன் வேற இடமே இல்லையா? இருக்கு சார், செல் இருக்கு சார், உங்களுக்கு தேவையான அங்க போய் படுத்துங்க. ஏப்பா 7 மேல. எஸ் சார். எஸ் சார். இது பாரு, நீ இந்த செல்ல திறந்து சுத்தம் பண்ணி வை. நீ என்ன பண்ற, இந்த துப்பாக்கி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கருப்பு பெட்ஷீட்ல சுத்தி தலைகன மாதிரி அப்படியே செட்டப் பண்ணி கொண்டு வர. ஏன்னா சார் சொகுசா தலைக்கு வச்சு படுத்து தூங்கட்டும். அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த மாதிரியே. ஒழுங்கா டியூட்டி பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி சார், இந்த ஊர்ல இப்படித்தான் சார் டியூட்டி பார்க்க முடியும். வாடா ராஜா, செல்ல வாடா. அப்பாடா, என்ன கண்ணு கூசுது? என்னது இது? ஏய், அதாய சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல? நீ பகல்ல எப்பயா சூரியனை பாத்துக்க? அது சரி. ராத்திரியான குடிக்க வேண்டியது, பொருள வேண்டியது, அது சரி. பகலான தூங்க வேண்டியது, உருள வேண்டியது. அது சரி. அட, தூ. அதான் சரி. காக்கா காக்கா, இடிச்சு பல்ல உடைச்சு போடுவேன். கருப்பா இருந்தா உனக்கு காக்கா மாதிரி தெரியுதா? யார் வச்சுக்கிற உன் நக்கல? ஏய், எங்க பாஷையில காக்கானா அண்ணன். அது சரி. அதுக்காண்டி நீ என்ன அண்ணன் கூப்பிடாத. ஓகேடா. தாவா வேணாத்தா, நீ எப்பயும் போல என்ன காக்கானே கூப்பிடு. காக்கா காக்கா, சொல்லு. இந்த ஊர்ல கோவில் இருக்கா? ஊருன்னு இருந்தா கோயில் இருக்காதா? மசூதி? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9ஆம் நம்பர் கடை இருக்கு. உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா, புளி சாப்பிடுறியா? அடிச்சு நிறுத்து. அதான் சரி. உன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. அது சரி. மசூதி என்னானே தேடி அதான் பார்த்தேன். சரி. இங்க வாங்க, இங்க வாங்க. ஆமா, நீ ஊமை இல்ல? ஊமையா இல்லையா? சத்தியமா ஊமதாயா? அதான் சரி. 38 39 40 40 40. டேய், ஏன்டா 40 நிக்கிற? 40க்கு 40. டேய், வெறும் 40லயே நிக்க மாட்டேன், 234 எடுத்து காட்டுறேன். 234? அவ்வளவு வாழைப்பழத்தை என் வயிறு தாங்காது. டேய், நான் பண்றதுன்றியா நீ தின்றதுன்றியா? ரெண்டையும் தான். எக்ஸசைஸ் பண்றது நானு, உடம்பேத்துறது நீயா? அட கதறவா, கதறவா, கதறவா. என்னண்ணே? என்ன அது? அது சரி. ஆமா, ஊமை எங்கேயாவது பேசி கேள்விப்பட்டிருக்காரு? அது எப்படிண்ணே? பேசாடித்தானே ஊமை. அதான் சரி. இங்க ஒரு ஊமை பேசிக்கிட்டு இருக்காரா? ஊமை பேசுச்சா? யாருண்ணே? அதான் கண்ணாடிக்கார சிரிக்கி அந்த பேச்சு பேசுறான். நான் சொன்னா எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அண்ணே, நீங்க தண்ணியில கொஞ்சம் ஓவரா இருந்திருப்பீங்க, அதான் பேசாதது கூட பேசுன மாதிரி கேட்டிருக்கு. அது சரி. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. தண்ணியில இருந்தா தாண்டா முதலைக்கு பலம். அந்த மாதிரி தண்ணியில இருக்க சொல்றது பூரா உண்மையா தான் இருக்கும். அத முதல்ல தெரிஞ்சுக்க. பேசுறாங்க, நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. என்ன வாய செய்து சத்தத்தை காணா? அண்ணே, அவன் பேசுறான், பேசுறான். அது சரி. என்ன பேசுறா? இவ்வளவு தூரம் எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காரே, உனக்கு புரியலையாடா முண்டம்?
அப்படின்னு உங்களை பார்த்து கேக்குறானே. முண்டம் நான் சொன்னேன். சரி சொல்லிட்டு போறேன். சத்தத்தை காணாமப்பா. அண்ணே இதானே அது, அதானே இது. அங்க அவங்க பேசாதது கூட பேசின மாதிரி கேட்டுச்சு இல்லையா? இங்க அவன் பேசுறதே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க சாப்பிடுற சரக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல பிராண்ட மாத்துங்க. அதான் சரி. இங்க பாரு, சரக்கும் சரியில்லை, நானும் சரியில்லை, போயிட்டு போகுது. ஆனா நீ பேசுற மட்டும் எனக்கு கேக்குது. அது அப்படி இரு 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 இரு. இது மட்டும் கேட்க மாட்டேங்குது. இதானே அது. போங்கடா பொசகட்டவங்களா. எப்படியோ சமாளிச்சிட்டோம் போ. ஏட்டையா மணி ஆகுதே, இப்படி பண்ணா எப்படி? அந்த ஆள் வரட்டியா, பின்னு பின்னு பின்னிடுறியா? சார் அவர் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தான், எனக்கு என்னையா? அவர் வரட்டி ஏறி 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 பாரு. ஏன் சார்? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னையா பின்ன என்ன சார்? மணி இப்ப என்ன சார்? 10 இப்பவே 10 நிமிஷம் லேட். 10 மணிக்கு நம்ம டியூட்டி ஆரம்பிச்சிருக்கணும். ஓ தூங்குற டியூட்டியா? நீங்க கொரட்டை விடுறதுக்கு முன்னாடி நாங்க கொட்டாய் விட்டா தப்பாயிடும் சார். கரெக்ட் கரெக்ட். என்ன மத்த ஸ்டேஷன்ல ஃபைல் தூங்குது, இந்த ஸ்டேஷன்ல நாமளே தூங்குறோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா நாம முந்திரி கொட்டை மாதிரி உடனே போய் அரெஸ்ட் பண்ண கூடாது. அரசாங்கத்துல இருந்து சொல்லி அனுப்புவாங்க. போய் போடுறா அப்படின்னா போய் புடிச்சிடணும், போய் சுடுறா அப்படின்னா போய் சுட்டுறணும், டேய் விடுறா அப்படின்னா விட்டுருனா. இப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க? போய் படுறா. படுத்துருவோம். இன்னும் உட்கார வேலை அதுக்குள்ள கொரட்டை சத்தம் வருது. யோ இங்க வாங்கயா. எஸ் சார். எஸ் சார். சார் நடந்துகிட்டே தூங்குவீங்களா? நான் தூங்கல சார். நானும் தூங்கல சார். நான் கொரட்டை விடல சார். நாம கொரட்டை விட மாட்டோம், கோட்டை தானே விடுவோம். சார் லாக்அப்ல இருந்து சவுண்ட் வருது சார். யாரியா இவன்? சுனாமியால சுருட்டுன மாதிரி சுருண்டு படுத்திருக்கான். இவனையும் சுனாமியால தாங்க அடிச்சுக்கிட்டு வந்தது. என்ன நடந்துச்சுன்னா, உங்க வீட்டுல எத்தனை பேரும் இறந்துருக்காங்க? என் குழந்தை குட்டி எல்லாம் தண்ணியில போய். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? யாருமே இல்லையா? குடும்பமேவா? ஆமாய்யா. இந்தாங்கம்மா, அங்க போய் பணம் வாங்கிக்கோங்க. பேர்ல அங்க யாரும் வரக்கூட லைன் இல்லங்க. கருப்பு சட்டை அவ்வளவு என்ன இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க? திறந்த வெளியில இருந்து கடகட ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் தம்பி, என்னடா இவ்வளவு பெரிய வருஷ? சுனாமியில செத்தவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்கண்ணே. ஓஹோ, சுனாமியில செத்தவங்களுக்கு இங்கதான் நிதி கொடுக்குறாங்களா? ஆஹா, செத்தவன் வேம்பரியான்னு சொல்லி பணம் வாங்கணுமே. ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு பாப்போம். ஏ பெருசு, செத்த மாதிரி நடிக்கிறியா? ஆளுக்கு பாதியா பிரிச்சு போயா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே ரெண்டு யாரும் சொல்லிடாத. அப்புறம் என் பேரை சொல்லி எவனாவது பிராமியில வாங்கிட்டு போயிட போறான். என்ன பண்றது? பிள்ளைகளா இங்க வாங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா காசு தருவேன். எல்லாம் போய் கூப்பிட்டு வாங்க. யோ பின்னாடி போயா. ஓ பின்னாடியா? அப்படின்னா இவர் பின்னால நிக்கிறேன். யோ பின்னாடி போயானா? இங்கேயும் பின்னாடியா? அப்படின்னா எங்க அக்கா மக பின்னால போய் நிக்கிறேன். யோ பின்னால போய். இருமா இருமா, நம்ம சேர்ந்து நின்னா ஒண்ணு, செத்தா மண்ணு. பின்னாலன்னா அதான். என்னை வா புடனைய பிடிச்சு பின்னால தள்ளுறீங்க. என் வாழ்க்கையிலே பின்னால போனது கிடையாது. இன்னைக்கு அம்புட்டு பேரையும் குப்பரை போட்டு கும்முன்னு முன்னால போறேன் பாரு. சுனாமி வருது, சுனாமி வருது. ஐயோ ஏன் சுனாமி வருது? கடலே இல்லாத ஊர்ல சுனாமினா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. என்ன பீதியை கிளப்பிருக்கா அந்த சுனாமி. ஏன்பா சுனாமி போயிடுச்சாப்பா? அது போன மாசமே போயிருச்சுங்க. அப்ப இப்ப வந்தது இது சுனாமி இல்ல, நான் தான். நீயா? சுனாமிக்கே பின்னாடியா? பரதேசி பயல. கூட்டத்தையே குனிய வச்சிட்டியடா பாவி. சரி அதை விடுங்க ஐயா. எனக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்க ஐயா. செத்தது யாரியா? செத்ததா? ஐயோ இதை யோசிக்க மறட்டமே. எங்க அம்மா 4 அம்மா, என் பொண்டாட்டி 5 பேருங்க. ஏண்டா 4 அம்மாவுக்கா நீ பிறந்த? 4 அம்மாவுக்கு எப்படிங்க பிறக்க முடியும்? பிச்சு பிச்சா பிறக்க முடியும்? ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தேன். எங்க அப்பனுக்கு 4 பொண்டாட்டி. அப்படின்னா 4 பேர் எனக்கு அம்மா தானே. சரிடா, உங்க அப்பா எங்கடா? எங்க அப்பா சுனாமி வரப்போன்னு தெரிஞ்சு தூக்குல தொங்கிட்டான். எப்படி? தோசிய காரையா தெரியுமில்ல? சரி அதெல்லாம் விடப்பா. செத்தவங்க போனலாம் எங்க? பொணமா? ஐயோ உடத்த கேக்குறாங்களே. ஏண்டா அழுவுற? மறந்து போச்சா? மறந்து போலங்க, தண்ணியில போயிருச்சுங்க. டேய் நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லடா. நம்பலனா வா நடு கடலுக்கு போ. நடு கடலுக்கு. டேய் இங்கேயே நம்புற மாதிரி சொல்லுடா. இங்க நம்புற மாதிரி என் பிள்ளைய 10 பேர் கூப்பிட விசாரிச்சுக்கங்க. 10 பேரா? ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 2 பிள்ளையா? எதுவுமே சிங்கிளா இல்லையா? கண்ணு வைக்காத எருமை பிள்ளைகளா. அங்க வாங்கடா அப்பாட்ட. இதான் என் பிள்ளைய கேட்டுக்கங்க. டேய் இவன் உங்க அப்பனா? அப்படின்னு சொல்ல சொன்னாரா? ஐயோ ஞாபகப்படுத்தணும்ங்க. விளையாடும் போது அப்பாவை மறந்துருச்சுக்கண்ணா. டோன்ட் டாக்.
சுனாமியால செத்து போனவங்களை கேவலப்படுத்துறியா? ஐயோ அவ்வளவு இறக்கமில்லாத இல்லைங்க நானு. ஜெயில 10 வருஷமா கம்பிக்கு பின்னாலே படுத்து பழகிட்டேன். திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே எங்க போய் படுத்தாலும் கம்பி இல்லாம தூங்க முடியலங்க. அதான் இப்படி ஒரு பிட்ட போட்டாங்க. ஏண்டா நீ தூங்கணுமா? ஆமாங்க. இத முதல்லயே சொல்ல வேண்டியது. நாங்களே தூங்கிட்டு தானடா இருக்கோம். போடா வாடா. டாவா உன்ன சொல்லணும் என்ன சொல்லணும்? அட வாடா. வாடா வா. கண்ணகி தேவி கைவிட்டுறாதம்மா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீதியை உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். கண்ணகிக்கே நீதி கிடைக்கலையேப்பா. கடற்கரையில இருந்து காணாம போயிட்டனே. அம்மா நீ பேசுவியா? பேசுறதானே பிரேக் டான்ஸே ஆடுவேன். கொஞ்சம் திரும்பி பாரு. திரும்பினா டான்ஸ் எப்படி தெரியும்? அமுதாமா நீங்களா? என்ன கதிர் காலங்கத்துல வந்து கண்ணகியை கன்ஃபியூஸ் பண்ற? ஒரு நல்ல கனவு கண்டேன். அது பழிக்கணும்னு ஆசை. அத வேண்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன கனவு? உங்களுக்கு கல்யாணம். மாலையும் கழுத்துமா மணமடியில உட்கார்ந்துருக்கீங்க. ஓஹோ மாப்பிள்ளை யாரு? அங்கதான் வில்லங்கமே. மாப்பிள்ளை மூஞ்சி பாக்குறதுக்காக பாஞ்சு எந்திரிச்சனா கனவு கலைஞ்சிருச்சு. இப்ப நீ மாப்பிள்ளையே பார்க்கணும் அவ்வளவுதானே? உட்காரு. மாப்பிள்ளை போட்டோஸ் வந்திருக்கு பாக்குறியா? அப்படிங்களா? போட்டோங்களா வந்திருக்கா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. நான் தான் செலக்ட் பண்ணுவேன். என்னங்க மனுஷனா இல்ல காக்காவா இவ்வளவு கருப்பா இருக்கா? என்னங்க நம்ம தீனா மாதிரியே இருக்கா? இந்த குவார்டர் வேலைக்கு ஆகாது. என்னங்க மூஞ்சி வைக்கானோ? ஹோ மீசைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா? இது தேராது. இவனும் தேர மாட்டான். சரியில்லை. ச்சே என்னம்மா இது? இதுல ஒரு பைய கூட உங்க அளவுக்கு பொருத்தமா இல்ல. கதிர் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை போட்டோ இருக்கு பாக்குறியா? பிடிச்ச போட்டோவா? முதல்ல அதை கொடுங்க. என்னங்க நீங்க கொடுங்க. இவன் ஆம்பளை. அமுதாமா என்னது? இதான் எனக்கு பிடிச்ச போட்டோ. கதிர் ஐ லவ் யூ. அம்மாடியோ ஆளை விடுங்க. இந்த இடத்துல நான் வரலைங்க. நான் கிளம்புறேன். கதிர் ஆஹா கண்ணாடி வர்றா. இன்னைக்கு வாழை கிண்டி கிளறி விட்டு டேப்ல பதிஞ்சு அப்படியே மச்சாண்ட கொண்டு கொடுத்து ஒரு ஆப்பு கரை போட்டு. ஆய் பாத்திமா. ஏய் சார் எங்க போற? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. அடியே கண்ணாடி ஏங்கிட்டி அடி. இன்னைக்கு உனக்கு ஆப்பு எனக்கு ஆஃப் மச்சான். ஏய் அந்த ரோடு கான்ட்ராக்ட் எப்படா நம்ம கிட்ட இருந்து கெஜ கர்மத்துல விடு. நான் சொன்னனே அந்த கண்ணாடிக்காரி ஊமை இல்லன்னு கேட்டியா? நீ சொன்னா நீ குடியாரே உளறடாம்ப. நான் வேணா குடிப்பேன். டேப் இருக்காரு குடிக்குமா? என்னடா உன்னோட பெரிய அசு நோ டைலாக் ஒன்லி ரியாக்ஷன். இப்ப கேளு சங்கதியா. கேளு கொஞ்சம் என்னடா தபலா வாசிக்கிற? லூஸ் கான்டென்ட் மச்சான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பார். இரு ஏன் கொதிக்கிற? கொஞ்சம் இரு மச்சான். கொஞ்சம் இரு. இது வந்து பேட்டரி எங்க? என்கிட்ட கேக்குறியா? இல்ல மச்சான் வடிவேலறிய வஞ்சவல்ல. நோ டயலாக் ஒன்லி ஆக்ஷன். ஆக்ஷன். சூப்பர் ஆக்ஷன். அதான் சரி. ஐயா ஐயாவா? அமுதாமாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்ப நீங்க ஐயா தானே? ஏய் ரொம்ப குனியாத. இன்னும் குள்ளமாயிருவேன். ஏண்டா அமுதாமா தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் போட்டு குழப்பற. குவாட்டரா ஃபுல்லு நில்லு. இதோ கல்லு. தற்கொலை பண்ணிக்க போறியா? புரியாத ஆளா இருக்கியே. கதாநாயகியே வந்து கப்புன்னு காதல சொல்லிட்டா ஹீரோ நீ ஜீரோ மாதிரி நிக்கலாமா? ஏய் அமுதாமா பெரிய இடம் படிச்சவங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொன்னா தப்பாயிடும். எப்பவும் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு மாஸ் பசங்களை தான் பிடிக்கும். அதான் நம்ம மாஸோட பவர். டேய் என் பவர் புரியாம பேசுறியாடா. நான் எப்படி அமுதாமாவை கட்டிக்க முடியும்? சரிதான். நீ இப்படி சைடு வாங்கின அமுதாமா சூசைட் பண்ணிப்பாங்க. சும்மா யோசிச்சா எப்படி? சொல்லுன்னா எப்படி? இரு ஒத்திக்க பாத்துக்கிறேன். அமுதாமா ஐ லவ் யூ. டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இருக்கு. ரூட்ட மாத்து. நல்லா இல்லையா?
இப்படி சூடு இப்படி சூடு. அமுதாமா ஐ லவ் யூ. ஓடியே போயிடுவாங்க. ரூட்டை மாத்து. இதுவும் பிடிக்கலையா? இல்ல. போடா குண்டா. இப்ப போடுறேன் பாரு ஒரு பிட்டு. அமுதாமா ஐ லவ் யூ. எனக்கு மட்டும் அவங்க என்ன வெளியூர்ல இருக்காங்க? ரூட்டை மாத்து. டேய் போடா. உனக்கு எப்படி சொன்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. சும்மா நொய்யின்னு இருக்க. நான் ஏன் ரூட்லயே சொல்றேன். அமுதாமா ஐ லவ் யூ. இப்படி சொல்லட்டுமா? சொல்லட்டுமாவா? ஆல்ரெடி சொல்லியாச்சு. எப்படி? அங்க பாரு. எந்த கடனை வேணாலும் கொடுக்காம ஏமாத்திக்கலாம் போல இருக்கு. இந்த காலக்கடனை கண்டிப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கியா? ஆஹா, இது வேற நடக்குதா? அது சரி. டேய், எனக்கு இது முக்கியம் இல்லடா, இத போய் போட்டு விடுறதா முக்கியம். அதான் சரி. கக்குசுலடா கக்குசு. கொண்டாந்த போல. அந்த கதவு மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போன் பேசிக்கிட்டு இருக்க நீ. போன் முக்கியமா அந்த கதவு முக்கியமா? அந்த கதவு மேல கைய காலமா. அது சரி. அத தம்பி வந்துச்சு. தம்பி எப்படி வந்துச்சு? நீ கதிரை பத்தி என்ன சொல்ல வந்த அத சொல்லு. கதிரவே என்ன சாதாரணமா வெளிய போனா குனிஞ்சத்தல நிமிராம போகுது, குனிஞ்சத்தல நிமிராம வருது. அது குறிப்பா பொம்பளையில பார்த்தா அப்படியே ஜம்ப் பண்ணி ஒதுங்கில போகுது. என்ன தம்பி? இத சொல்றதுக்கு தான் தலையில அண்டரார போட்டுட்டு ஓடி வந்தியா? இல்ல, ஆச்சரியமான விஷயம் சொல்லி ஆரம்பி. டேய் கதிரை, நீ போய் சும்மா ரிப்பேர் பண்ற. சரி நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க. மச்சான் இத விடு. ஓ மக இருக்காளே அமுதா, எங்க அக்கா மக அமுதா. அமுதா மாமா. அமுதா, இது அமுதா. நீ அமுதாவை பத்தி என்ன சொல்ல வந்த சொல்லு. அமுதா என்ன சாதாரண புள்ளியா பத்தி வச்சிருக்கணுமே? வாசல்ல கரெக்டா கோலம் போடுது, லாண்டில கரெக்டா துணி போடுது, குழம்புல கரெக்டா உப்பா போடுது, சக்கரையில கரெக்டா சீனிய போடுது. இதான் பெரிய மேட்டரா? போடுதுல்ல வளரணும். அமுதா கண்ணு நீ போமா. அது சரி, நீயும் போ. அடிச்சி பட. அதான் சரி. ச்சே, அட நாசமா போறவங்களா. முக்கியமான கக்குசை கட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியலையே. கம்ப்ளைண்டும் பண்ண முடியல, கக்குசுக்கும் போக முடியல. இங்க கீழே இது நிக்குது, மேல இது சிக்குது. எதையாச்சும் ஒன்ன பண்ண வர்றாங்களா? அது சரி. அஜா, அங்க பாருங்க யாரு வர்றாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? சும்மா ஆளை விட்டு கூப்பிட்டு கூடாதுடா. யானை மேல அம்பாரி வச்சு மேலதாள தப்பட்டையோட மாப்பிளைய கூப்பிட்டுருக்கணும். அது சரி. அதான் சரி. மாப்பிளையா? என்னையா சொல்றீங்க? ஐயா என்னதெல்லாம்? தம்பி புரியலையா உனக்கு? மச்சா அவனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்காரு. கொல்லமற்ற கொண்டசாமி பொண்ணையும் கொடுத்து குதிரை மாதிரி ஒரு சைக்கிளையும் உனக்கு சீதனமா கொடுக்க போறாரியா? இல்ல மச்சான்? ஆமாமா, இது கதிருக்கு பொருத்தமான இடம். அதான் சரின்னு சொல்லிட்டேன். அதான் சரி. கொண்டசாமி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஐயா, எங்க 2 பேருக்குமே படி அளக்குறவங்க நீங்க சொல்ற தேதியில பொண்ணையும் சைக்கிளையும் கதிர்கிட்ட ஒப்படைச்சிடறேன். அது சரி. சைக்கிள் கொடுக்கறத பெரிய சான்றோ கார் கொடுக்கற மாதிரி சொல்றான் பாரு. மச்சா, முதல்ல தம்பிக்கு சம்மதமா இருக்கலுங்க. அவன் என்னடா கேக்குறது? நான் சொன்னா சரிதான். என்னடா கதிர்? ஐயா என்னடா? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாயா. இப்ப கல்யாணம் வேணாமா அல்லது இந்த கல்யாணம் வேணாமா? தம்பி மௌனமா இருக்க பார்த்தா மனசுக்குள்ள யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரில இருக்கு. அப்படி யாரையும் நினைச்சினா மச்சான்ட்ட சொல்லியா? ஐயா மனசு அண்ணா சாலையை விட அகலமானது. நீ யாரை நினைக்கிறியா அவளே உனக்கு கட்டி வச்சிருவாரு. என்ன நான் சொல்றது? கரெக்ட். அது சரி. கதிர், நீ யார விரும்புறன்னு சொல்லு. குப்பக்காரியா, கூடக்காரியா, கூட்டுறவளா, பெருக்கிறவளா, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு அவளையே கட்டி வச்சிடற. சொல்லு. சொல்லுப்பா, பண்ணி வச்சிருவாரு உனக்கு. சொல்லு. மச்சான் தான் சீனல் கொடுத்துட்டாருல, சீக்கிரம் சொல்லுப்பா. யார விரும்புற? கதிர், அதான் அப்பா சொல்லிட்டார்ல, நீ யார விரும்பினாலும் கட்டி வைக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு தயங்குற? சொல்லு, நீ யார விரும்புற? தைரியமா சொல்லு. சொல்ல வேண்டியதானே? ஏய் சொல்லுடா. அது சரி. ஐயா, உங்க மக அமுதாவை காதலிக்கிறேன். அதான் சரி. என்னடா சொன்ன? ஆமாய்யா, நானும் அமுதாவும் ஒருத்தர் விரும்புறோம். கதிர், என்ன விளையாடுறியா? சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தோம். அந்த பாசத்தோட பழகுனா அது காதல்னு நினைக்கிறதா?
அம்மா அப்பா இல்லாத அனாதையாச்சேன்னு அன்பா 4 வார்த்தை பேசினா அதை நீ காதல் நினைக்கிறதா? உன் மனசுல இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். அமுதா அமுதம் என் வீட்டு எச்சல திங்கிற நாய் உனக்கு ஏன் பொண்ணு வேணுமோ? என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்ணு? இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அவர் செஞ்ச தப்புக்கு அவரை வீட்டை விட்டு போயிடுவாரு. விட்டுருங்கப்பா, வேண்டாப்பா, விட்டுருங்க. இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச உடமாக்க